இதுதான் பெரிய தப்புன்னு ஆயிடும். தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள போங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா அத்தைய கோவப்படுத்துற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இதுதான் நான் பண்ண கடைசி தப்பா இருக்கட்டும். தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள போங்க. எனக்கு இப்ப கொடுத்த தண்டனையே போதும். இதுக்கு மேலேயும் மன உளைச்சல் வேணாமே ப்ளீஸ். ஆண்டி, என்னோட பிறந்த நாள் இப்படி ஒரு மன கஷ்டத்தோட முடியணுமா ஆண்டி? ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக சரஸ்வதியை ஒரே ஒரு வாட்டி மன்னிக்க கூடாதா ஆண்டி? ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். உன் பிறந்த நாளைக்கு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னல, அந்த ஒரு காரணத்துக்காக இவளை நான் மன்னிக்கிறேன். தேங்க்ஸ் ஆண்டி. ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் எனக்கு வேணும். இந்த பாசமும் அக்கறையும் என்னைக்கும் இருக்கணும். அதே சமயம் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. அதை யாரும் என்னைக்கும் மீறக்கூடாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அத்தை. இனிமே உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். இதுக்கப்புறமாவது சொன்ன மாதிரி நடந்துக்கோ. ஆ. 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. எல்லாரும் உள்ள போங்க. வைஃபுக்கு காலையில இருந்து விஷ் பண்ணுன்னு தோணல, இப்ப கிஃப்ட் வாங்கி கொடுக்கறாராமா. எனக்கு ஒண்ணும் இது தேவையில்லை. இப்ப நீ தூங்கு, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, சும்மாதான். லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகணுங்கிறதுக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பர்த்டே அதுமா ஒரு விஷ் கூட பண்ணல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப வந்து எனக்கு gift வாங்கி வச்சுட்டு அது கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதான் அதை வாங்க கூடாதுன்னு நான் வெளியே வந்துட்டேன். தூங்கட்டும், அதுக்கப்புறம் தான் நான் போவேன். என்ன வசு இது, சின்ன குழந்தை மாதிரி. மேல லவ் இருக்கிறதுனால தானே கார்த்திக் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. லவ் எல்லாம் ஒன்னும் இல்ல, கில்ட்டி. லவ் இருக்கிறதுனால தானே கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணா அவர் என்ன ஒதுக்கி வச்சு தண்டனை கொடுப்பாரு. ஆனா அவர் தப்பு பண்ணா நான் விட்டு கொடுக்கணுமா? என்னது இது? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? நீங்க 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தீங்க.
அவர் மேல இருந்த லவ்னால நீ கையெல்லாம் வெட்டிக்கிட்ட. இப்ப அவர் பண்ற சின்ன தப்பு கூட உனக்கு இவ்ளோ பெருசா தெரியுது. கார்த்தி என் மேல அன்பா இருக்கிறப்போ அதை விட 100 மடங்கு நான் அவரை லவ் பண்ணேன். இப்ப என் மேல அந்த லவ் எல்லாம் இல்ல. அவர் சொல்றத மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறாரு. எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்க கூடாதா? ஆம்பளைங்க என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்கிற பழைய பொண்ணுங்க மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? வசு, சுயமரியாதை இருக்க கூடாதுன்னு யார் சொன்னா? ஆனா விட்டு கொடுக்கறது தானே எல்லாத்த விட பெருசு. இந்த வயசுல வாழாம 80 வயசுலயா வாழ போற? ஒரு சின்ன ஈகோனால உன் லைஃபையே கெடுத்துக்க போறியா வசு? நீ இறங்கி வந்தா அவர் ஏறறதும், அவர் இறங்கி வந்தா நீ ஒதுங்கி போறதும் இது லைஃபையே நாசம் பண்ணிடும். ஏற்கனவே குழந்தை இல்லைன்னு வீட்டுல பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா எப்படி? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா முடிவெடுத்தா வாழவே முடியாது. விட்டு கொடுத்து வாழறதானே வாழ்க்கை. ஒரே ஒரு தடவை விட்டு கொடுத்து பார், என்ன கெட்டு போக போகுது? இங்க பார், நீ என்ன உன் சிஸ்டரா நினைக்கிறது உண்மைனா உன் ஈகோவை தூக்கி போட்டுட்டு நேரா உள்ள போய் கார்த்தி கொடுக்கிற கிஃப்ட வாங்கிக்க. நீ நல்லவ வசு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற. எனக்காக இதை நீ பண்ண மாட்டியா? ப்ளீஸ். சரி, நான் உள்ள போறேன். Vasu. I'm really very sorry, Vasu. மும்பைக்கு போனதில் ஒரு சின்ன சின்ன டென்ஷன், அதான் மறந்துட்டேன். உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணலங்கிறதே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வசு. அதனால தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச டைமண்ட் ரிங் இந்த வாங்கிக்கோ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ப்ளீஸ் வசு, ப்ளீஸ் அக்செப்ட் மை கிஃப்ட். என்னாச்சு? இல்லை, நான் வாங்கிக்கிறேன். ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? இதுக்கப்புறம் பழசெல்லாம் நான் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. நாம புதுசா ஒரு நல்ல லைஃபை ரன் பண்ணுவோம். யூ நோ வாட் வசு, இதே தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பழசெல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சொல்லு. இப்ப கூட ஒரு சின்ன ஈகோல தான் நான் வெளியே போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அட்வைஸ் பண்ணி உள்ள அமுச்சு வச்சது சரஸ்வதி தான். இப்போவும் நாம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. ஒருத்தர் தப்ப இன்னொருத்தர் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தானே லைஃப்ல சந்தோஷத்தை கொடுக்கும். தோ இப்போ ஏன் தப்ப நீ மன்னிச்சிட்ட, உன் தப்ப நான் மறந்துட்டேன். நாம இப்ப சந்தோஷமா இருக்க போறோம். அதே மாதிரி தமிழ் மாமா சரஸ்வதி பண்ண தப்பையும் நீ மன்னிச்சு அவங்களையும் நீ ஏத்துக்கணும். சரஸ்வதி கை ஓங்கினதும் மாமா உன்னை அடிச்சதும் அதெல்லாம் அந்த நேரம் இமோஷன்ல நடந்தது. அதையெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறது நல்லா இல்ல கார்த்தி. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோயேன். கார்த்தி ப்ளீஸ். கண்டிஷன் சப்ளைல வரதெல்லாம் லவ் இல்லை வசு. எப்பவும் பேபி பேபின்னு அவ்வளோ பிரியமா இருந்த நீ இப்போ யாரோ சொல்லி கொடுத்து அதனால தான் என்கிட்ட வந்து பேசுறியா? அப்போ அவங்க தான் உங்க மண்டையில் ஏறி உட்காந்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும், நம்ம சந்தோஷமா இருப்போம்னா. அப்படிப்பட்ட சந்தோஷமே எனக்கு தேவையில்லை. அவங்க பண்ண தப்பெல்லாம் என்னால் மறக்கவும் முடியாது, நான் அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன். நீ என்னை மன்னிச்சிருவேன்னு நினச்சிதான் நான் உனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவங்க சொல் பேச்சு நீ கேட்டு ஆடுற மாதிரி இருந்தா இந்த கிஃப்ட்டை நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? Such a waste of my efforts.
மச்சான் இப்ப கூட உடம்புல புல்ல இருக்குதுங்க. இப்படி எல்லாம் கூடவா யோசிக்க முடியும்னு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு கோவம் இருக்கோ அதே அளவுக்கு கேரும் எடுத்துக்கிறாங்க. பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கறாங்கன்னதும் எனக்கு முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களும் சேர் போட்டு உட்கார்ந்தாங்க பாருங்க, அங்கதான் அத்தை நிக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாக்குறப்ப தாங்க தெரியுது, அத்தை எப்பவுமே கரெக்டா தான் நடந்துக்கிறாங்க. நாம தான் ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணி மாட்டிக்கிறோம். வார்த்தைக்கு வார்த்தை எங்க அம்மான்னு நீங்க பெருமையா சொல்லுவீங்கல்ல, அது உண்மைதாங்க. உண்மையிலேயே அவங்க கிரேட் அம்மா தான். பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும், அதே சமயம் அவங்க மருமக பாதுகாப்பாவும் இருக்கணும்னு வந்தாங்கல்ல, அவங்க தாங்க பெரிய மனுஷங்க. அவங்கள போய் படிக்காதவங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குணம் இருக்கிறதுனால தான் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி அமைச்சிருக்காங்க. தண்டனை கொடுத்தே அகனோட வீம்பா இருந்தவங்க வசு கேட்ட உடனே மன்னிச்சு உள்ள போன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க கிட்ட மன்னிக்கிற மனசும் இருக்கு, பெரிய மனுஷ தன்மையும் இருக்கு. ஆமா, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஒரே அத்தை புராணமா பாடிக்கிட்டு இருக்க? இல்லையே, நான் உண்மையதான் சொல்றேன். உண்மையத்தான் சொல்ற, ஆனா ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கியே. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு போர் அடிக்குதா? ஏய், எங்க அம்மா பத்தி பேசும்போது எப்படி எனக்கு போர் அடிக்கும்? என்னது திடீர் மனமாற்றம்னு கேக்குறேன். நான் எப்பவுமே அவங்கள பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களும் என்ன இந்த வீட்டு மருமகளா தானே நினைச்சாங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வரப்பவே வலது கால் எடுத்து வச்சு வாமான்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை மருமகளை நினைச்சாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா உன்னை மருமகளை ஏத்துக்க மாட்டாங்க. அதானே பிரச்சனையே. அதுக்கு காரணம் நம்ம தானே. நம்மள அவங்க முழுசா நம்பினாங்க. நாம தான் போய் சொல்லி ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டோம். சரி, இப்ப என்ன பண்ண போற? இனிமே நீ பொய்யே சொல்ல போறது இல்லையா? ஆமாங்க, அத்தை அப்படி ஒரு வார்த்தையை டக்குன்னு சொன்ன உடனே எனக்கு மனசே ஆறல. எல்லாத்துலயுமே பொய்ய பித்தலாட்டோன்னு பண்றியே, நேர் வழியா உனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாதான்னு கேட்டாங்கல்ல, அது அப்படியே ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. இனிமே அத்தை கிட்ட எந்த விஷயத்திலயுமே உண்மையா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. முதல்ல நீ இந்த மாதிரி தான் சொல்லுவ, அப்புறம் பாட்டி சொன்னாங்க, நமச்சி சொன்னான்னு உன்ன நீ மாத்திப்ப. என்னங்க என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? ஆமா, முன்னாடி நீ அப்படித்தானே பண்ண. கேட்டதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அம்மா மனசுல இடம் பிடிக்க முடியும்னு நீ சொன்ன. இதுல உங்க பாட்டி வேற சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணலான்னு உனக்கு சப்போர்ட் வேற. நான் அப்படி பேசினது, பாட்டி சொன்னது கேட்டு நடந்துட்டது எல்லாம் உண்மைதான். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம மேல அக்கறையும் பாசத்தையும் காட்டுற அத்தைய தொடர்ந்து ஏமாத்தினா நல்லா மனுஷியே இல்லைங்க. அப்ப நீ மாறிட்டேன்னு சொல்ற. மாற முயற்சி பண்றேன்னு சொல்றேன். சரி, அப்படியே ஆகட்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. தூங்க போலாமா? அடி பாவி, இவ்வளவு நேரம் நீ பேசுறத பொறுமையா கேட்டுட்டு இருந்தல்ல, பேசி முடிச்சோன்னு தூங்க போகன்னு தள்ளி விடுற. சரி கணவரே, உறங்க செல்கிறீர்களா? எனக்கும் உறக்கம் வர ஆரம்பித்து விட்டது. இளவரசர் உறங்க வேண்டும் என்றால் இளவரசி பாட வேண்டும். அவ்வளவுதானே, அப்படியே ஆகட்டும். ஹே, ஏன் கோலி சோடாவே, ஏன் கறி குழம்பே, ஓ குட்டி பப்பினா, டேக் மீ. ஹே, நீ சிலுக்கு சட்டை, நான் வெயிட் கட்டை, லவ் சொட்டை சொட்டை, டாக் மீ. மை டியர் மச்சான், நீ மனசு வச்சா நம்ம ஒரு சிக்கலாம், நெஞ்ச ஜிக ஜிகலா. நீ பாடலாம் போதுமா? வாமா தூங்க போலாம். சைலன்ஸ். மயிலே, எழுந்துரு மயிலே, எழுந்திரி. குட் மார்னிங். ஐயோ, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? ஐயோ, இன்னைக்கு சாட்ல வேற அருகம்புல் ஜூஸ். நான் போய் போடுறேன். நான் போட்டேன். அத்தைக்கு போடு. ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இல்லங்க, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் தூங்கல, இன்னும் விடியவே இல்லை. இது பேர் மணி 5 தான் ஆகுது. நம்ம எப்பவுமே 6 மணிக்கு தானே எந்திரிப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு சேஞ்ச். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, நம்ம இன்னைக்கு வெளியே போறோம். இவ்ளோ சீக்கிரம் எங்க போறோம்? நான் சொல்றேன், நீ முதல்ல சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? ஏய், சர்ப்ரைஸ்லாம் சொல்லவே கூடாதுமா. அதுவும் கரெக்ட் தான். ஆனா என்ன திடீர்னு? நேத்து நீ வசுந்தரா பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல, அதுக்கு பதிலாவா? இல்லம்மா, அந்த மாதிரின்னு சொல்ல வந்த. நீ முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா. வரும்போது அழகா சுடிதார் போட்டுட்டு வர. என்ன விளையாடுறீங்களா? இந்த வீட்ல சுடிதார் போடுறதுக்கு பெர்மிஷன் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து நான் புடவை மட்டும் தானே கட்டிட்டு இருக்கேன். சுடிதார்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஓ, அப்ப இந்த மால்ல போட்டதுல என்னவா? அதுக்கு தானுங்க பனிஷ்மெண்டா வெளியில நின்ன, மறந்துட்டீங்களா? இது பார், அதெல்லாம் முடியாது.
இன்னைக்கு சர்ப்ரைஸுக்கு கண்டிப்பா நீ சுடிதார் போட்டுட்டு தான் வர. என்னங்க அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. நான் ஃபர்ஸ்ட் கீழே போய் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். அவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கப்புன்னு எஸ்கேப் ஆறோம். தமிழ், இந்த மாதிரி விஷயத்துல என்னை விட நீங்க தான் பயங்கரமா மாறிட்டு இருக்கீங்க. சில நேரத்துல இந்த மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்து தானே ஆகணும். என்னங்க நைட்டு தானே இனிமே அத்தை கிட்ட உண்மையா இருக்கணும்னு பேசணும். விடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. இது பாரு, இதுல ஏமாத்துற வழியோ திருட்டுத்தனமோ எதுவுமே கிடையாது. உன்னை நான் சர்ப்ரைஸ் பண்ண ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். கேட்கறதுக்கெல்லாம் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப பதிவிசா இருந்த தமிழ் நீங்களே எப்படி மாறிட்டீங்க? அப்போ சர்ப்ரைஸ் செம்மையா தான் இருக்கும்ல. பேச்ச குறை, முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா. போ. என்னங்க புதுசா பூத்த ரோஜா பூ மாதிரி சும்மா ஃப்ரெஷ்ஷா அழகா வந்திருக்க. காலையில ரொமான்ஸா? அதுக்குதான் வழி எல்லாம் போயிடுச்சு. என்னங்க நீங்க சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா, யாராவது எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிட்டோம். வா வா வா. பாத்து பாத்து. என்னங்க ஹெல்மெட் என்கிட்ட கொடுங்க. அப்படி கேட்ட தர சீக்கிரம். என்னங்க அடுத்த என்ன சர்ப்ரைஸ்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ சொல்லு, உன்னை எதுக்கு நான் சுடிதார் போட வச்சு கூட்டிட்டு வந்திருக்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் டபுள் சைட் காலை போடணும், உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கணும், அதுக்கு தானே. ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கு. இதையே நான் யோசிக்காம விட்டேன். சரி, நீ எப்படி இதெல்லாம் யோசிக்கிற? விளையாடாதீங்க. என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க. இறங்க சொல்றேன். இந்த நிலாவுக்கு சூரியனை காட்டின பத்தியா? முத தடவையா நீங்க தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இருக்கேவா? ஆமாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் தான். வாங்க வீட்டுக்கு போலாம். நல்லா இருந்துச்சு. பீச்ல பார்த்ததே இப்ப ரோட்ல வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, நீ கொடுத்த நல்லா இருந்துச்சுமா. நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு இது சரியா போச்சு. இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேனே, அதுக்கான முத்தத்தை எப்ப கொடுக்க போற? இன்னொரு சர்ப்ரைஸா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அசத்திட்டே இருக்கீங்க. ஆமா, உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? என்ன திடீர்னு? இல்ல, நேத்து வசுந்தரா உனக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணா. இன்னைக்கு நான் உனக்கு பைக் ஓட்ட கத்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு தான் பைக் ஓட்ட தெரியுமே. என்னது, பைக் ஓட்ட தெரியுமா? நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீ எனக்கு சர்ப்ரைஸா கொடுத்துன்னு இருக்கிய. ஓட்ட தெரியும்னா அவ்வளோலாம் இல்ல, சுமாரா ஓட்டுவேன். அப்ப சூப்பரா ஓட்டுறதுக்கு நான் சொல்லித்தரேன். நிஜமாவா? பின்ன உன்னை சுடிதார் போட்டு வர சொன்னது காரணமே அதுக்கு தான். இப்போ பைக் ஓட்டுவோம், மத்ததெல்லாம் அப்புறமா தான். சரி விடு, இதுக்கு எதுக்கு முரட்டுத்தனம்? இந்த பக்கம் கொடுத்துடலாமே. அதெல்லாம் இல்ல, பைக் ஓட்டி முடிஞ்சதும் மொத்தமா. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. சரி சரி, வந்து உட்காரு. பார்த்து உட்காரு. போலாமா? சேஃப்டி ரொம்ப முக்கியம். வண்டி எடு. நானும் அப்படியே உன் கூடவே சேர்ந்து ஓட்டிக்கிறேன். பார்த்து பார்த்து பார்த்து. ஏய், சூப்பரா ஓட்டுற. சான்ஸே இல்ல. சரஸ், கலக்குறப்போ. தேங்க்ஸ்ங்க. பார்த்து. அவங்க எப்படி நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போலாம்? வாங்க, நம்ம விட்டுற கூடாது. அதெல்லாம் வேணாம். சொன்னா கேளு. வாங்க. சொன்னா கேளு. வேணாம். வேணாம். நீங்க சும்மா இருங்க. சரி, சொன்னா கேளு. பயப்படாதீங்க ப்ளீஸ். சொன்னா கேளு. ஓவர்டேக்லாம் பண்ணாத. வேணாம் வேணாம். சரஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பார்த்து பார்த்து. ஐயோ, நான் அப்பவே சொன்னல ஸ்பீடா போதன்னு. சாரிங்க. கார் இடிச்சிட்டியே. திட்டுவாங்களா? கண்டிப்பா திட்டுவாங்க. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். நீ இங்கே இரு.